விஷிங் எ வெரி ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ யாரெல்லாம் தலைப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் தலைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் இயர் யாருக்கெல்லாம் தலைப்பொங்கல் வேணும்னு வேண்டிக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நெக்ஸ்ட் இயர் வந்து தலைப்பொங்கல் கொண்டாடணும்ன்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ எங்களோட பொங்கல் பார்த்தீங்கன்னா முந்தா நாளே கோலம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. பூஜை சாமான் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் எழுந்தோடனே சூரிய பொங்கல் வைக்கணும், இது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா 7 to 8:30 வந்து பொங்கல் வச்சிடணும். ஏன்னா 9 o'clock வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஸோ நாங்களும் 7 o'clock டான்னு மாடிக்கு போயாச்சு. சூரியனும் வந்துட்டாரு 6:45க்குலாம். ஸோ சூப்பராக இன்னைக்கு பொங்கல்லாம் வச்சாச்சு. ஆக்சுவலி பொங்கல் பொங்கல் வரைக்கும் தான் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் படைச்சது எதுவுமே நாங்கள் வீடியோவே எடுக்கல. ஏன்னா ரொம்ப வந்து அதில் இன்வால்வ் ஆகிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். யூஸ்வலாகவே நாங்கள் எப்படின்னா ஸ்டவ்ல தான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம், பொங்கல் வைப்போம். இந்த வாட்டி தான் அடுப்புலாம் வாங்கி சூரியனுக்குலாம் கரெக்டாக எக்ஸாக்டாக சூரிய பொங்கல் இதுதான் எங்களுக்கு. ஸோ இதுவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா 10:30க்கு மேலே தான் வந்து சாமி வந்து கும்பிட்டோம், இலெல்லாம் போட்டு படையெல்லாம் போட்டு வச்சு. ஸோ ஷூட்லாம் எடுக்கணும்னு நினச்சேன், நல்லா ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு, பட் டைமே இல்லை. ஸோ நீங்கள் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? எல்லாரும் ஊருக்கு போயிருக்கீங்களா இல்லை இங்கேயே சென்னையில இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.